வணக்கம். மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய சில மாறாத இயல்புகளுள் ஒன்று தன்னை அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதும், தன்னை அழகுபடுத்தி காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதும். அது ஒருவன் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலுமே வெளிப்படும். இயற்கையாக இருப்பதோடு மேலும் சிலவற்றை கூட்டி அழகுபடுத்திக் கொள்வதோ, இயற்கையாக இல்லாவிடிலும் செயற்கையாகவாவது அதை உருவாக்கிக் கொள்வதோ மனிதனினுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய ஆசை. தன்னுடைய குழந்தைகளை பெற்றோர்கள் மிகவும் அழகாக்கி காட்ட நினைப்பார்கள். ஒரு படைப்பாளனுக்கு அவனுடைய படைப்பு குழந்தையைப் போல. அதனால் அப்படைப்பாளன் தன்னுடைய படைப்புகளை, அது எத்தகைய படைப்பாக இருந்தாலும் சரி, ஓவியமாகவோ சிற்பமாகவோ கவிதையாகவோ கட்டுரையாகவோ அல்லது திரைப்படத்துறையிலே இருந்தால் தங்களுடைய திரைப்படங்களையோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை எந்த அளவுக்கு நுட்பமாக, அழகாக, நுணுக்கமாக காட்ட வேண்டும் என்று முயன்று அதை செய்வார்கள். நாம் நம்முடைய அழகை கூடுதலாக்கி காட்டுவதற்காக சில ஆபரணங்களை அணிந்து கொள்கிறோம். அதற்கு அணிகலன்கள் என்று பெயர். அணி என்றால் அழகு என்று பொருள். அழகினை கூட்டுவதற்காக உருவாக்கி நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவை அணிகலன்கள். அந்த அணியானது படைப்புகளிலே எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி விளக்குவதுதான் அணி இலக்கணம். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஒரு படைப்பாளன் தன்னுடைய கற்பனை திறத்தாலும் தன்னுடைய மொழி புலமையாலும் தன்னுடைய படைப்புகளை மேம்படுத்தி சிறப்பாக்கி காட்டுவதை பற்றி பேசக்கூடியது அணி இலக்கணம். தேர்தல் காலம். பேரறிஞர் அண்ணா தன்னுடைய தேர்தல் பரப்புரைக்காக வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வருகைக்காக மக்கள் நெடுநேரம் காத்திருந்தார்கள். இரவு மணி 10 தாண்டி விட்டது அந்த ஊருக்கு அவர் வந்து சேருவதற்கு. தூக்க கலக்கத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அண்ணா வந்தார், நின்றார், கூட்டத்தை பார்த்தார், அந்த சூழலை பார்த்தார். தன்னுடைய நோக்கத்தையும் அவர் அங்கே பதிவு செய்ய வேண்டும். அண்ணா என்றாலே அடுக்கு மொழிக்கு பெயர் பெற்றவர். மாதமோ சித்திரை, மணியோ 10:30, உங்களை தழுவுவதோ நித்திரை, மறவாது எமக்கே இடுவீர் உங்கள் முத்திரை. அவ்வளவுதான். 4 வரிகளைத்தான் அவர் பேசினார். கரவொளி அடங்குவதற்கு 1/4 மணி நேரம் ஆயிற்று என்று கூறுவார்கள். அந்த அளவிலே ஒரு இலக்கியம் என்பது, ஒரு படைப்பு என்பது, அல்லது நாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று என்பது மக்களின் மனதை, படிப்பவர் மனதை எந்த வகையில் ஈர்க்கிறது, தன்வயப்படுத்துகிறது, நாம் நினைத்ததை அந்த இடத்திலே கடத்திவிட முடிகிறதா என்பதை பொறுத்துதான் வெற்றி அமைகிறது. பக்கம் பக்கமாக எழுதுவதாலோ பல மணி நேரம் பேசுவதாலோ வெற்றி கிடைத்து விடாது. என்ன தேவை, எதை சொல்லுவது, அதை எப்படி சொல்லுவது, அதுதான் அணி இலக்கணத்தினுடைய முக்கியமான பங்கு. நாம் சொல்ல விரும்பக்கூடிய கருத்தை கூட எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் அதனுடைய வெற்றி அமையும். The best words in their order, prose என்பார்கள். மிகச்சிறந்த வார்த்தைகளை கொண்டு எழுதப்படுவது உரைநடை. The best words in their best order, poem. கவிதை என்பது மிகச்சிறந்த வார்த்தைகளை மிக சிறந்த வகையில் அமைப்பது.
இரவில் வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை. தலைப்பு சுதந்திரம். பாருங்கள், 2 வரிகளுக்குள் ஒரு கவிஞன் எத்தகைய ஆழமான நுட்பமான கருத்தினை பதித்து விடுகிறான். ஆக அணி இலக்கணம் என்பது படைப்புக்கு மிக மிக இன்றியமையாதது. மனித உடலை அழகுபடுத்த அணிகலன்கள் இருப்பதைப் போல படைப்பிலக்கியத்தை அழகுபடுத்த உருவானவை அணி இலக்கணம். முதலில் நாம் பார்க்க இருப்பது இயல்பு நவிழ்ச்சி அணி. அணிகளை பொறுத்தவரை அந்த பெயரை பார்த்தாலே, அந்த பெயரினை புரிந்து கொண்டாலே அந்த அணி எதை பற்றியது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நவிழுதல் என்றால் சொல்லுதல் என்று பொருள். இயல்பு நவிழ்ச்சி அணி என்றால் ஓரிடத்திலே என்ன இருக்கிறதோ, அல்லது ஒரு படைப்பாளன் எதை பார்த்தானோ, அல்லது ஒரு பொருள் எப்படி இருக்கிறதோ உள்ளதை உள்ளவாறு இயல்பாக அப்படியே கூறுதல் இயல்பு நவிழ்ச்சி அணி ஆகும். அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லணும். நீங்கள் எதையும் கூடுதலாக அதில் சேர்த்தக்கூடாது. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எழுதிய ஒரு பாடல். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு தோட்டத்திலே ஒரு பசுவும் கன்றும் இருக்கிறது. அதை பார்க்கிறார். பார்த்தவர் அதை அப்படியே எழுதுகிறார். இப்பொழுது நாம் அந்த பாடலை பார்த்தால் நமக்கும் அந்த காட்சி அப்படியே புலப்படும். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. முத்தம் கொடுக்குது வெள்ளை பசு, மடி முட்டி குடிக்குது கன்றுக்குட்டி. அவ்வளவுதான். அங்கே என்ன நடந்ததோ அதை பார்த்தார். பார்த்தவர் அதை அப்படியே எழுதினார். ஆக இயல்பாக உள்ளதை உள்ளவாறு அதை எழுதும்போது என்ன செய்யணும்னா, படிப்பவர்களினுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தருவதைப் போல. அதற்காக தான் அந்த சந்த அமைப்பு, பாடலின் அமைப்பு பயன்படுகிறது. பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய படைப்பிலே சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்று ஒரு இடம் வரும். சஞ்சீவி பர்வதம் என்றால், சஞ்சீவி பர்வதம் என்றால் மலை. அந்த மலையோரத்திலே என்ன இருக்கும்? மலை அடிவாரத்திலே என்ன இருக்கும்? குயில் கூவி கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், வாசமுடைய நற்காற்று குளிர்ந்தடிக்கும், கண்ணாடி போன்ற நீரூற்றுகள் உண்டு, கனி மரங்கள் மிக்க உண்டு, பூக்கள் மனம் கமழும், பூக்கள் தோறும் சென்று இருந்தபடி தேனீக்கள் இன்னிசை பாடி கழிக்கும், வேட்டுவ பெண்கள் விளையாடப் போவதுண்டு, காட்டு மறவர்கள் காதல் மனம் கொள்வதுண்டு, நெஞ்சில் நிறுத்துங்கள். இதைத்தான் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்று சொல்லிடுவார். ஒரு மலை அடிவாரத்திலே, மலை ஓரத்திலே ஒரு மலையினுடைய காட்சி, அங்கே என்ன இருக்கும், என்னென்ன இருக்கும், எப்படி இருக்கும் என்பதை உள்ளதை உள்ளவாறு அப்படியே கூறுவது இயல்பு நவிழ்ச்சி அணி. அதற்கு அடுத்து ஒன்று வருகிறது, உயர்வு நவிழ்ச்சி அணி. இப்பொழுது உங்களுக்கே புரிந்திருக்கும். நவிழுதல் என்றால் சொல்லுதல், உயர்வு நவிழ்ச்சி அணி என்றால் எதையும் உயர்த்தி, மேம்படுத்தி, அழகுபடுத்தி, கூடுதலாக சேர்த்து, இருப்பதையும் காட்டி அதிகமாக சேர்த்து சொல்லுதல், இருப்பதை இன்னும் கூடுதலாக்கி சொல்லுவது. அதுதான் உயர்வு நவிழ்ச்சி அணி. உள்ளதை உள்ளவாறு அப்படியே சொன்னால் இயல்பு நவிழ்ச்சி அணி. இருப்பதோடு இன்னும் அதிகமாக கூடுதலாக சேர்த்து சொன்னால், எக்ஸ்ட்ராவா 4 விட்டு போடுன்றோம்ல, அந்த மாதிரி சொன்னால் அதற்கு உயர்வு நவிழ்ச்சி அணி என்று பெயர். பாடப்பகுதியிலே கொடுக்கப்பட்ட பாடல், குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா.
குழந்தையை குளிக்க வைக்கிற தண்ணி என்ன தண்ணியாக இருக்கும்? அது கிணத்துலையோ குளத்துலையோ ஏரியிலையோ இருந்த தண்ணியாக தானே இருக்கும். இப்பெல்லாம் போர் வாட்டர் அல்லது பைப் குழாய் தண்ணீர் தான். இதை வச்சு தான் குழந்தைய குளிப்பாட்டுறோம். ஆனால் இந்த தண்ணி எப்படிப்பட்டதுன்னா, குளிர்ந்த தண்ணியில் குளித்தா குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். வெண்மையாக இருக்கக்கூடிய தண்ணியில் குளித்தா அந்த குழந்தையினுடைய மேனி சூடுபட்டு கருத்து போயிடும். அதை விடவும் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கங்கையை கொண்டு வந்து குளிக்க வச்சா அது சூரியனுக்கு பக்கத்திலே இருப்பதால் அது வெண்மையாக சூடாக இருக்கும். அதனால் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பாதாள கங்கையை கொண்டு வந்தார் உங்கள் தாத்தா. தண்ணியில் குளிக்க வைக்கிறதுக்கு சொல்லும்போது அந்த தண்ணியை பற்றி சொல்கிறதுக்காக எவ்வளவு சேர்த்தி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இதுதான் உயர்வு நவிழ்ச்சி அணி. ராமாயணத்தில் கும்பகர்ணன் போருக்கு வருவான். போர்க்களத்துக்குள்ளே அவன் நுழைகிறான். ராமன் பார்க்கிறான். அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்று கம்பர் சொல்லுவார். விண்ணினை இடரும் மோழி. அவன் எழுந்து நின்றால் அவன் தலை வானத்தை இடிக்குமா. விசும்பினை நிறைக்கும் மேனி. அவன் நின்ற பிறகு இந்த உலகம் அண்டம் முழுக்க அவன் மேனியே தான் தெரியும். வேறு எதுவும் ஆகாயமே தெரியாது. கண்ணெனும் அவை இரண்டும் கடலினும் பெரியாகும். இரண்டு கண்களே இரண்டு கடல்கள் அளவுக்கு பெரியதாக இருக்கிறதா. விண்ணினை இடரும் மோழி விசும்பினை நிறைக்கும் மேனி கண்ணெனும் அவை இரண்டும் கடலினும் பெரியாகும். எண்ணினும் பெரிய நாண இலங்கையர் வேந்தன் பின்னோன் மண்ணினை அளந்து நின்ற மாள் என வளர்ந்து நின்றார். எதுக்காக இந்த உயர்வு நவிழ்ச்சி? அப்பதான் படிக்கிறவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும். ஒரு மிகைப்படுத்தி சொல்லுகின்ற பொழுதுதான் அந்த பாத்திரத்தினுடைய தன்மையை நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஒரு படைப்பிலக்கியம் வெற்றியடைய செய்வதற்கு கவிஞர்கள் பயன்படுத்துகின்ற பல உத்திகளில் இந்த உயர்வு நவிழ்ச்சியும் ஒன்று. ஆக இருப்பதை இருந்தவாறே, உள்ளதை உள்ளவாறே, பார்த்ததை பார்த்தவாறே அப்படியே கூறுவது இயல்பு நவிழ்ச்சி அணி. நாம் சொல்லும்போது அதை மிகைப்படுத்தி இயல்பாக இருப்பதோடு இன்னும் பலவற்றை சேர்த்து கூடுதலாக்கி கூறுவது உயர்வு நவிழ்ச்சி அணி. அவ்வளோதான். இந்த 2 நவிழ்ச்சி அணிகளை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். அடுத்த அணிகளை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.